அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் அடிப்படை வசதிகள் இன்றி தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு அவசரமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்னவென்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் போதுமான அடிப்படை வசதி உள்ள பகுதிக்கு தகவல் இடமாற்றம் செய்யும் அதுவரை வேறு இடத்துக்கு மாற்ற தடை விதித்து கோரிய வழக்கில் முறையான அடிப்படை வசதிகள் இன்றி தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு அவசரமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, முறையாக அடிப்படை வசதி செய்து மாற்றலாம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரும் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க மதுரை அமர்வு உத்தரவுள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த அண்ணாத்து என்ற மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அது புதுக்கோட்டை மாவட்ட பேருந்து நிலையம் 1981 கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க போதுமான அளவு இடம் உள்ளது. 600 அரசு பேருந்துகள் தனியார் பேருந்து ஒவ்வொரு நாளும் இந்த நிலையத்தை பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது புதுக்கோட்டை நகராட்சி ஆணையர் மற்றும் ஆட்சியர் இந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிதாக பேருந்து நிலையம் கட்ட முடிச்சு அழக்க 2 அறிவிப்பை கோரியுள்ளனர். தற்காலிக பேருந்து நிலையத்திற்காக அருகில் 2 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு 600 பேர் நிறுத்தி வைக்க போதுமான இடமில்லை, எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை. எனவே அதுவரைக்கும் அந்த பாட்டை தலைவர் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் விசாபானு ஸ்ரீமதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் தற்காலிக அரசு பேருந்து அடிப்படை வசதி செய்யப்படும் தெரிவிக்கப்பட்டது. மன்னர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கழிப்பறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதி இல்லை, ஆகவே தற்காலிக பேருந்து நிலையத்தில் மாற்ற தடை விதிப்பு என கோரினார். இதையடுத்து நீதிபதிகள் முறையான அடிப்படை வசதி இன்றி தற்காலிக பேருந்து நிலையத்தில் அவசரம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, முறையாக அடிப்படை வசதியை செய்து மாற்ற என கேள்வி எழுப்பி இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் விளக்கம் தெரிவித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர்.